கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த காதல் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அட்வைஸ். அப்படி இருந்திருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை சந்தோஷகரமாக இருக்கும். ஜாதகத்தில் 7ஆம் பாவாதிபன் லக்னத்திலே இருந்தால் அது சுயம்வரம் அப்படி சொல்லுவாங்க. சுயம்வரம் என்றால் காதல் திருமணம் தான். 7ஆம் பாவாதிபன் லக்னத்திலே இருக்கணும். அது அதிகமாக புருஷ ஜாதகங்களே, பசங்களோட ஜாதகங்களே அப்படித்தான் இருக்கும். ஏனென்றால் இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூட்டிட்டு வரும், கல்யாணம் பண்றது. ஸ்ரீ ஜாதகத்திலே இருக்கும். அது எப்படி இருக்கும் என்றால் லக்னாதிபன் 7லே இருக்கும். ஒரு புருஷன் கூட போடுறது அதிகம் பேரும் அப்படித்தானே, புருஷன் கூட ஓடி போறது இல்லையா? இப்படி 7ஆம் பாவாதிபன் லக்னத்திலே இருந்தாலும் இல்ல லக்னாதிபன் 7லே இருந்திருந்தாலும் அது காதல் திருமணம் தான். அதுக்கு சந்தேகம் ஒண்ணும் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பையனும் பொண்ணும் ஒன்னாக வாழும்போது ஒரு புது குடும்பம் அங்க ஆரம்பிக்கிறது இல்லையோ? அப்போ 7ஆம் பாவம் மட்டும் யோசிச்சால் போராது, 2ஆம் இடமும் யோசிக்க வேண்டும். எந்த ஜாதகத்திலே இருந்தாலும் 7ஆம் இடத்தில் பாப கிரகங்கள் இருந்தால், ஒண்ணுக்கு மேல் இருந்தால் அது புனர்விவாக யோகம். 2ஆம் இடத்தில் இருந்திருந்தாலும் அப்படியே தான், 2 குடும்பம் உண்டா